Yeah, hi. ஸோ நான் ரெகுலராக அப்டேட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் ட்ரேட் பண்ணுறதால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியலை. அந்த டே ஒன்னோட அப்படியே நிற்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் டைமே மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அந்த மாதிரி எந்த பிளானும் இல்லை. நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்குறப்போ அந்த 1 இயருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்ட்டு எனக்கே தெரியணும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ க்ரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளால் உட்காந்துட்டு இந்த நோட்டில் எழுதுறது செய்கிறது அதெல்லாம் செட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி பிளான். ஸோ டே 1 வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.8L வந்து அமௌண்ட்டு காமிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2L வந்து $2K வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் பண்ண வேலை தான். ஸோ கன்சோல் போயிட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு பிஎன்எல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரை பண்ணியிருந்தேன் நான். ஸோ இதில் லாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் என்ன பண்ணியிருந்திருக்கோம், ஒன்று என்னோடய டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா என்ட்ரி எடுக்காமல் இருந்திருக்கணும். நான் யூடியூப்பை பார்த்துட்டு ஒருத்தவங்க சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்கள நம்ம எடுத்ததால் அமௌண்ட்டு மைனஸில் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து அந்த 1.4 சார்ஜஸோடு சேர்த்து லாஸ். ஸோ அதனால் அந்த 1 டே பண்ணேன், அதோட இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மே 1லேருந்து என்னோடய டோட்டல் இது. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் இது தான். ஸோ 3, 4 and 5 பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து அரௌண்ட் 2000 பக்கம், இதில் பார்த்தீங்கன்னா 7000 லாஸ். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய என்ட்ரி லெவல் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கெஸ் பண்ணி இங்கே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே போவோம் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்தது. ப்ளஸ் வந்து என்ன பண்ணிட்டேன், ட்ரேட் வந்து நிறைய எடுத்துட்டேன். நிறைய மீன்ஸ் ஒரு 20 to 24 ட்ரேடு எடுத்திருந்தேன். அதனால என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜஸே அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த ப்ராஃபிட்டுக்கு பாருங்கள் 2700 சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து சரியான சொதப்பல். ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் சொதப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பொறுமையாக வர்ற வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு 2200 ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே மே 7 வந்து ஒரு 6800 ப்ராஃபிட்டு. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2600. ஸோ ஃப்ரைடே வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் கம்மி தான், மற்றபடி லாஸும் அதில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த ரீசன் இதுதான் வந்து லாஸ்ட்டு 1 வீக்கோட இது. ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து என்னால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு 3 days வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி எனக்கான என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கண்டினியூ ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எனக்கு வந்து போகணும், ஒரேடியாக எனக்கு பெரிய ஆள் ஆகணும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் பிளான். ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 9000 வருது. இப்போ இந்த ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 11000 வரும். ஆனால் இருந்தாலுமே இந்த சார்ஜஸ் நான் எடுத்த எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரேடுனால நான் சார்ஜஸ்னால இப்போ எகெயின் -132 இருக்குது. ஸோ இனிமேல் என்ட்ரி லெவலை வந்து கம்மி பண்ணணும். தேங்க்யூ.